ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு வந்து ஒரு டாக் ரிலேட்டடாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஜட்ஜ்மெண்ட், எதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜஸ் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெருக்களில் சுற்றிட்டு இருக்க தெருநாய்களெல்லாம் பிடிச்சி தடுப்பூசி போட்டு கருத்தடை செய்து அதை மறுபடியும் அந்த சுற்றுப்புறங்களுக்கு எந்த இடத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துலையே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்றாங்க. அதே போல் ஆக்ரோஷமான நாய்கள், அப்புறம் பேசிக்கிற நோய் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான நாய்கள் எல்லாம் வந்து ஷெல்டரில் கொண்டு போய் காப்பகத்தில் கொண்டு போய் வைங்க அப்படிங்கிற ஆர்டரை கொடுத்துட்டு, இந்த ஆர்டரை எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும். அதே போல் சாப்பாடு வைக்கிறதுக்குன்னு பிளேஸை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சிவிக் பாடிக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு போர்டையும் வைங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 28 ஜூலை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வருது. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, நாய்களால் வேட்டையாடப்பட்ட நகரம், குழந்தைகள் இறக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 6 வயது குழந்தை வந்து நாய் தாக்கப்பட்டு இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, சூமோட்டோவாக விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு என்ன ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, நாய்களெல்லாம் பிடிச்சு அதை வந்து ஷெல்டரில் கொண்டு போய் அடைங்க அப்படின்னு, அதாவது ஸ்டெர்லைட் பண்ணி ஷெல்டரில் கொண்டு போய் அடைங்க அப்படின்னு தான் உத்தரவு கொடுத்துருக்காங்களே தவிர அதை வந்து கொல்லுங்க அப்புறப்படுத்துங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கல. இதுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா நாய் ஆர்வலர்கள், என்ஜிஓஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தின் அடிப்படையில் நிறைய எஸ்எல்பிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வருது. டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த அப்சர்வேஷனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு வர காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்தியா வைடு வந்து 6 கோடி அளவில் திருநாய்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே கொடுக்குறாங்க. அதுவும் முக்கியமாக நம்ம சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா 1,28,000 நாய்கள் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது அது தடுப்பூசி போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இதனால் நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே இது ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக நீயா நானா ஷோ கூட நடந்தது. அதில் வந்து ஒரு சைடு நாய் எதிர்ப்பாளர் ஒரு சைடும், நாயை ஆதரிக்கிறவர்கள் ஒரு சைடும் வச்சு ஒரு டிபேட் மாதிரி நடந்தது. அதில் கூட நம்ம நாய்க்கு அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டோக்காரர் வந்து லைட்டாக ஆட்டோவை திருப்ப அதில் உள்ள என் குழந்தை வந்து வந்துருச்சு, நாயை காப்பாற்ற முன் வந்த நான் வந்து என் குழந்தைய பறி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முரண்பாடாக ஒரு லேடி அதே ஷோலேயும் சொல்லியிருக்கிறாங்க, நான் போகும்போது குறுக்கு ஒரு குழந்தை வந்தது, எவ்வளோ மனசாட்சியே இல்லாமல் நாயோட குழந்தைய கம்பேர் பண்ணி, அதாவது குழந்தை குறுக்க வந்ததுனால நான் தடுமாறி கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாய்க்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட மனித உயிருக்கு இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் தான் வருது. குறுக்க வந்து ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். உள்ள ஓடி பேசாதீங்கம்மா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வந்து ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுறது. இங்கே வந்து அனிமல்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ எனிவே பரவாயில்ல, அனிமல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே அந்த அனிமல் லவர்ஸ் வந்து கரெக்டாக அந்த அனிமலை ப்ராப்பராக பாதுகாக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷினும் வருது. இங்கே நிறைய ஓனர்ஸ் வந்து நிறைய அலட்சியமாக, அதாவது நாயை வந்து அப்படியே கயிறு கட்டாமல் விடுறது, மேபி அதுக்கே கூட சம்டைம்ஸ் அதுக்கே கூட சாப்பாடு கொடுக்காம ஒரே கூண்டுலையே அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க. இதனால கூட நாய்க்கு வந்து வெறி பிடிக்கிறதுக்கு காரணமாகுது. அந்த நாயை அவங்க அதுக்கப்புறம் பராமரிக்க முடியாமல் வெளியில் விட்டுறாங்க. அந்த நாய் வெளியில் வரும்போது மறுபடியும் அது என்ன பண்ணுது, புதுசாக ஒரு அட்மாஸ்பியரை பார்க்கும்போது அது என்ன செய்யணுன்னே தெரியாமல் அது வந்து அதோட பயத்தில் அந்த ஒரு இதை வந்து போகிற வரவங்க கிட்ட காட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரியான செயல்பாடுகளும் நிறைய நடக்குது. இப்போ கவர்மெண்ட் எந்த இடத்துல, அதாவது இப்போ ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த உத்தரவில் சிவிக் பாடிஸ் எல்லாமே அந்தந்த வார்டில் ஒரு ஷெல்டர், அதாவது ஃபீட் பண்ணுறதுக்குன்னே ஒரு பிளேஸை அலோகேட் பண்ணி அந்த இடத்துல தான் ஃபீட் பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போர்டை ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சாப்பாடு வைங்க. சரி, ஓகே. இதனால் என்ன கான்சிக்வன்சஸ், லீகல் கான்சிக்வன்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நிறையா டாக் லவர்ஸ் வந்து டாக் ஓனர்ஸ் வந்து நெக்லிஜென்ட்டாக கவனக்குறைவாக வந்து நாயை அவுத்து விடுறதோ இல்லை சரியாக கவனிக்காமல்
அந்த நாய் வந்து திடீர்னு வெளியில் வந்து, அதாவது அவங்களுக்கே தெரியாமல் திடீர்னு கேட்லேருந்து தாவி வந்து போகிற வர்றவங்களுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்துது. நிறைய கடிச்சனால அவங்களுக்கு நிறையா சேதங்கள் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவுனால, அந்த ஓனர்ஸோட கவனக்குறைவுனால அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னா அந்த ஓனருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு பார்த்துக்கேன் அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக அந்த ஓனர்ஸ்க்கு வந்து 6 மந்த் வரைக்கும், அதாவது பிஎன்எஸ் செக்ஷன் 291 படி 6 மந்த் பனிஷ்மெண்ட் அண்ட் 5,000 வரைக்கும் அபராதம் உண்டு. அதே போல் டெலிபரேட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இதே டாகுக்கு, அவங்க மெயின்டைன் பண்ணுற டாகுக்கு டெலிபரேட்டாகவே சாப்பாடு கொடுக்காம, அதை சரியாக பராமரிக்காமல், அது பெயின்ஃபுல் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுறது, அதுக்கு ஏதாவது பாய்சன் வைக்கிறதோ, அடித்து துன்புறுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் 325 படி அவங்களுக்கு வந்து 5 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட கடமை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வார்ட்லேயும் ஒரு ஃபீடிங் சென்டர் ஃபார்ம் பண்ணுறது. ரெண்டாவது, எல்லா நாய்களையும் தடுப்பூசி போட்டு கருத்தடை பண்ணி அதை மறுபடியும் அந்த இடங்களில் விட்டு வைக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணாமல் ஏதோ ஒரு நாய் கடிச்சு அதனால் ரேபிஸ் வந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த சிவிக் பாடிக்கிட்ட நீங்கள் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். ராம்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற வழக்கில் ஒரு குழந்தைய நாய் கடிக்குது, நாய் கடித்து அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. இது வந்து அந்த முனிசிபலோட கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு தாக்கல் பண்ணி 10 lakhs வரைக்கும் காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த அளவு ஸ்ட்ரீட் டாக் கிட்டேருந்து நம்ம அவாய்ட் பண்ணியே இருப்போம். டாக் லவர்ஸ்க்கோ இல்லை டாக் பாதுகாவலர்களுக்கோ நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாய் பாதுகாக்கிறீங்க, வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த நாய் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வளங்க. உங்களோட நாயால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ம் ஆச்சு அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். அதே போல் ஸ்ட்ரீட்டில் ஒரு டாகு டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னா, ஒருவேளை அந்த நாயினால் யாருக்காவது தீங்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா யார் அந்த நாய்க்கு கண்டினியூவாக ஃபீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.